எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். ஆபத்து நாளிலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவனின் நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அவர் பசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆதரிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கையெல்லாம் அவர் நினைத்து சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக. நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்தினாலே குடியேற்றுவோம். உமது வேண்டுதலெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. கர்த்தர் தம் அபிஷேகமணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். உமது வலுவரும் செய்யும் ரட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சில ரங்களை குறித்தும் சில குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ தேவனாய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தாவே ரட்சியும், நாங்கள் கூப்பிடுற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. அவருக்காகவும் இந்த நாளிலும் சபையோடு பேசும்படியாக தேவ சமூகத்தை நோக்கி நான் பார்த்த வழியிலே கடந்த வாரத்தில் 2 வாரத்திலும் இந்த இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வாராக என்ற வார்த்தையை மையமாய் வைத்து நான் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். ஆண்டவர் இந்த வசனத்தின் காரியங்களை இந்த வாரத்தில் பேசும்படியாய் என் உள்ளத்திலே அவர் பார வைத்தார். இந்த 20ஆம் சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சந்ததியமாயிருப்பார். யுத்தத்தில் போகும் என்பதாக ராஜாவோடு இணைந்து ஜனங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை சொல்லப்படுகிறது. முதல் 5 வசனங்களில் ராஜாவுடைய ஜெபத்தையும், அடுத்த வசனங்களிலே அங்கே ஒரு தைரியம் ஊட்டுகிற காரியங்களை குறித்தும் இந்த பகுதியிலே சொல்லப்படுகிறது. இந்த வசனத்திலே நான் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம், வசனத்தின் ஒரு பகுதியை நினைப்பட்டு விரும்புகிறேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து 4ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 4ஆம் வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி இந்த ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றுவார். இந்த காலவெளியிலே நான் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, அல்ல ஆண்டவர் நினைப்பூட்டும்படியாய் வைத்த வார்த்தை, உங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. பக்கத்தை வாசிச்சதுக்கு உங்க மன விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய மன விருப்பம் யாருக்கு தெரியாம இருக்கலாம். அந்த காலவெளியிலே ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். சில மனைவியை நிறைவேற்றாம போகலாம், கணவன் நிறைவேற்றாம போகலாம். வளர்ந்து வரும் பொழுது பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகள் யார் செய்வாங்க விரும்பணும் நினைக்கலாம். ஆனா இந்த காலவெளியிலே நானும் நீங்களும் ஆராதிக்கிற அந்த ஆண்டவர் நம்முடைய மன விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை தந்த வார்த்தையை மையமாய் வைத்து வேதத்திலே சில சொல்லப்பட்ட சில சம்பவங்களை, சில காரியங்களை நான் சற்று அப்படியே தியானித்து பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும். ஆகவே இந்த காலவெளியில் ஒருவேளை என் விருப்பம் நிறைவேறல, யார் என்னுடைய காரியங்களை கேட்பதற்கு ஆதல்ல, எந்த ஒரு நிலைமையில இருப்பீர்களானால் இந்த காலவெளியில் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தருடைய இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற ஆண்டவர். 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் சாலமோனை குறித்து வாசிக்கிறோம். சொல்லப்பட்ட சம்பவம் நான் சொல்லுகிற இந்த வார்த்தையெல்லாம் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் என்ற வார்த்தை அடிப்படையாக கொண்டு இந்த காலவெளியிலே உங்களோடு நான் பேசுகிறேன். ஆகவே உங்கள் இருதயத்தில் என் ஆண்டவர் என் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் என்கிற அந்த ஒரு அழுத்தமான விசுவாசம் உங்களுக்குள்ளே உண்டாகட்டும். 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், வாசிப்போம். இப்பொழுது தாவீது சென்று விட்டான், வயதாகி சாலமோன் ராஜ்யத்தின் பொறுப்பை இருக்கிறார். கிபியோனிலே தேவன் சாலமோனுக்கு ராத்திரிலே தரிசனமாகி, ஹல்லேலூயா, எதை கேட்க சொன்னாரா? சத்தமா சொல்லுங்கப்பா, நீ விரும்புவதை கேளப்பா. என்ன நல்ல ஆண்டவர் யோசிப்பாரு. அந்த வார்த்தையை தியானித்து இப்படி விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். சாலமோனே, நீ ராஜ்ய ஸ்தானத்தில் இருக்கிறாய், தகப்பனுக்கு பதிலாய்
அடுத்தபடியாய் நீ ராஜ்யத்தை இஸ்ரவேல் கோத்திரங்கள் முழுமையும் நீ ஆண்டு கொள்ளப் போகிறாய். என்ன காரியங்களை விரும்புகிறாயோ அதனிடத்துல கேள் என்று ஆண்டவர் கேட்டார். அப்ப என்ன அர்த்தம்? நம்முடைய ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வேற கோணங்களை யோசிக்கலாம். அந்த காலவெளியில் ஆண்டவர் தைரியம் கொடுக்கும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக தேவன் விரும்புகிறார். நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். யார் நிறைவேற்றினால் நிறைவேற்றாவிட்டாலும், ஒருவேளை மற்றவர்கள் ஏமாற்றப்பட்டாலும், இந்த காலவெளியிலே என் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நான் விசுவாசிப்போம். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். நீதிமொழி புத்தகம் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீ விரும்புகிற காரியம் என்ன செய்யணும்? உங்களுக்கு சத்தமா சொல்லுங்க. எப்படி தெரியாது? எப்படி கொடுக்கப்படும். கொடுக்கப்படும் கொடுக்கப்படும் தான். நோ அதர் வே, வேற கிடையாது. ஆண்டவருக்கு எத்தனை தடைகள் வந்தாலும், என்ன காரியம் வந்தாலும், நீதிமான் விரும்புகிற காரியத்தை ஆண்டவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். விருப்பங்களை அறிந்திருக்கிறவர் மாத்திரமல்ல, அந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர், நிறைவேற்றுகிற ஆண்டவர். நான் 2 வருஷம் சொல்லி புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவத்தை சற்று சொல்லும்படியாக நான் விரும்புகிறேன். இன்னொரு 145ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசியாகும். கர்த்தர் தம்முடைய பயந்தோடைய விருப்பத்தை 19 அவர் தமது பயந்தோடைய விருப்பத்தின்படி செய்து ரட்சிக்கிறார். ஆண்டவருக்கு பயனுடைய விருப்பங்களெல்லாம் தேவன் நிறைவேற்றுகிறார். அப்ப ஒட்டுமொத்த இந்த வசனங்கள் எல்லாவற்றையும் நாம் புரட்டி பார்க்கும் பொழுது நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர், விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர், விருப்பங்கள் நிறைவேற்றுகிறவர் என்றே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நம்ம அந்த வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். நான் இந்த காரியங்களை குறித்து சொல்ல போல தியானம் என்ற வேளையிலே 1 ராஜாக்கள் புத்தகம் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட சம்பவத்தை தேவன் எனக்கு நினைப்பூட்டினார். சாலமோன் ராஜாவாய் இருக்கிற நாட்கள் ஆண்டவரிடத்திலே விரும்புவதை கேள் என்று கேட்டார். அவன் ஜனங்களை ஆலோசிப்பதை ஞானத்தை கேட்டார். ஆனால் அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை எல்லாம் தேவன் கொடுத்து அவனை ஆசீர்வதித்தார். சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ராஜாவாய் மிக மேன்மையுள்ளவனாய் காணப்பட்டான். இவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ராஜஸ்திரீ கேள்விப்படுகிறார். அதைத்தான் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஷேபா ராஜஸ்திரீ சாலமோனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கேள்விப்படுகிறார். அவனுக்கு உண்டான மகிமை, அவனுக்கு உண்டான ஆசீர்வாதம், இவர் எல்லாவற்றையும் அவள் கேள்விப்பட்டு நேரடியாய் வந்து பார்க்கிறார். அவன் வந்து பார்க்கும் பொழுது, நான் கேட்டது கொஞ்சம் தான், ஆனா இங்க பார்த்தது அதிகம் என்று பெருமை கொள்கிறார். எல்லாத்தையும் பார்த்து முடித்த உடனே 13ஆம் வசனத்துல நீ வாசிங்க. அடுத்த தேசத்தில் வந்திருக்கிற இந்த ராஜஸ்திரிக்கு ஏராளமான வெகுமதிகளை கொடுக்கிறான். ஏன்? இவன் தேசத்துல அன்றைக்கு இருக்கிற உலகம் என்ற இடத்துல ஒரு பெரிய மனிதனாய் காணப்படுகிறான். உயர்ந்தோரியமாய் எல்லாருடைய எண்ணங்களிலும் நினைப்பட்டவாய் பேசப்படாய் காணப்படுகிறான். எல்லா ஏராளமான வெகுமதிகளை கொடுக்கிறான். அது மாத்திரமல்ல, வாசிங்க. அவள் விருப்பப்பட்டு கேட்டது, சத்தமா சொல்லுங்க,
ஒன்றெண்டு இல்ல, எதெல்லாம் கொடுத்தானா? ஏற்கனவே கொடுத்துட்டான், ஏற்கனவே ஏராளமாக கொடுத்துட்டான். ஆனா இப்ப விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். அறிவாளே, லூக்கா சுவிசேஷத்திலே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சாலமோனிலும் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், சாலமோனே ஒரு ராஜஸ்ரீ, அந்நிய தேசத்தார், தேவனுடைய பிள்ளை, யெகோவாகிய தேவனை வணங்குறவர் அல்ல, வேற தேசத்தால் பார்க்க வந்த அவளுக்கு விருப்பப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் அவன் கொடுத்திருப்பானால், நம்முடைய ஆண்டவர் சாலமோனிலும் பெரியவராக இருந்து அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட நமக்கு விருப்பத்தை நிறைவேற்றுவது அவருக்கு முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாத் அவருடைய பிள்ளைகள் சொந்த ரத்தத்தையே சிந்தி அவருடைய பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொண்டார். எங்கேயோ இருந்து தேசத்தை பார்க்க வந்த அந்த ராஜஸ்திரிக்கு விருப்பப்படுவதாக கொண்டிருப்பானா? அவருடைய சொந்த பிள்ளைகளாகிய எனக்கு உங்களுக்கு, அவரை ஆராதிக்கிறேன், அவரை பின்பற்றுகிறேன், எனக்கு உங்களுக்கும் எப்படி அவர் கொடுக்காமலே பாராட்டினாங்களே. நம்முடைய விருப்பத்தின்படி எல்லாம் செய்கிற கர்த்தர் இந்த காலவெளியிலே விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். எத்தனை தடைகள் வந்தாலும், என்ன காரியம் ஏற்பட்டாலும் ஆண்டவர் நிறைவேற்றும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்று இல்லை. இந்த உலகத்தின் மனிதர்கள் வரையறைக்குட்பட்டவர்கள். ஒரு துறையில் இருக்கா அவங்க அந்த தொழிலை அந்த காரியத்தை தான் செய்ய முடியும், மற்ற காரியம் செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்ய வந்தவர். ஒரு நாள் கூடாத காரியம் ஒன்றில்லை. ஆகவே இந்த காலவெளியிலே அவர் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கை விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன். அந்த ஒரு பெற்றத்தோடு நமக்கு எந்த விதத்திலே தேவன் நம்முடைய இறைவனின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறார் என்பதை குறித்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட சம்பவத்தின் மூலமாய் இந்த காலிலே நான் சொல்லிய வார்த்தையை நான் முடிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நம்முடைய படிப்பினைக்காய், நாம் கற்றுக்கொள்வதற்காய், நாம் அதன்படி செய்வதற்காக எழுதப்பட்டது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை வாசிக்க முடியும். மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. ஹல்லேலூயா. என்ன செய்தாரா? நீ விரும்புகிறபடி உனக்கு. இந்த காலில் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு சொல்ற வார்த்தை, நீங்க விரும்புகிறபடி உங்களுக்கு என்ன செய்யட்டும் ஆகட்டும். அவர் செய்கிற கர்த்தர் சொன்ன ஆரம்பத்தில் சொல்ல சுட்டி காட்ட வசனங்கள் எல்லாம் சாலமோன்டே கேட்க, உறுப்பு என்னப்பா, விருப்பத்தை சொல்லு. இந்த காலவெளியிலே சாலமோனிலும் பெரிய கர்த்தரை நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஸ்திரீயை பார்த்து இயேசு சொன்னார், நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்யட்டும் ஆகட்டும். அந்நேரமே அவள் மகள் என்ன செய்வாங்க? சுகமானாள். இந்த சம்பவம் நாம் எல்லாம் அறிந்த சம்பவமாக இருந்தாலும் இந்த வசனத்தின் காரியத்தில் சுருக்கமாக 5 காரியங்களை மாத்திரம் நான் சுட்டிக்காட்டும்படியாக நான் விரும்புகிறேன். இவள் ஒரு புறஜாதியான ஸ்திரீ, யூத குலத்தை சார்ந்தவள் அல்ல, கிரேக்க ஸ்திரீ. அந்நாட்டிலே கிரேக்கர்கள் மிக அறிவாளிகளாக, தத்துவ ஞானிகளாக அவள் காணப்பட்டார்கள். ரொம்ப பெருமையுடையவர்கள். அதனால் சுவிசேஷங்களிலே லூக்கா சுவிசேஷம் கிரேக்கர்களுக்காக எழுதப்பட்டது. மற்ற எல்லா சுவிசேஷத்தை பார்க்கலும் லூக்கா சுவிசேஷம் விரிவான சுவிசேஷமாக, ஃபுல் டீடைல், ஆண்டவர் இயேசு பிறக்கும் பொழுது யார் கவர்னராக இருந்தால், யார் என்ன செய்தால், எல்லாவற்றையும் மிக விளக்கமாக எழுதப்பட்ட ஒரு புத்தகம். ஏனென்றால் இது கிரேக்கர்களுக்கு எழுதப்பட்டதுனாலே கிரேக்கர்கள் அறிவை தேடுகிறவர்கள். சும்மா சொன்னா நம்பிட்டு போக மாட்டாங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா, மற்ற சுவிசேஷங்களை இயேசு ஜெபாலயத்தில் போனாரு,
அங்க ஒரு 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 சூமின கையுடைய மனிதன் வைத்தான். அவன் ஆண்டவர் எழுதி நின்று சொன்னாரு, அங்க எழுதினார். ஆனா லூக்காஸ் அப்படி எழுதப்படல. லூக்காஸ் சொல்லும் பொழுது அது எந்த கைன்னு எழுதுகிறார், வலது கையுடைய ஒருவன் அங்க இருந்தாங்க. ஏன்னா சும்மா சொன்னா அப்படி நம்பிட்டு போக மாட்டாங்க. சில நூறு கேள்வி கேட்பாங்க பார்த்தீங்களா. இப்ப இருக்கிற சின்ன பிள்ளைகிட்ட ஒரு காரியம் சொன்னீங்கன்னா என்ன செய்வாங்க, ஏன் எதுக்குன்னு இப்ப பிள்ளைய கேட்க ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி கிரேக்கர்கள் சும்மா அப்படியே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆகவே அப்படிப்பட்ட அறிவு சார்ந்தவர்கள், அவளை சார்ந்த இந்த ஸ்ரீதான் இவளை பார்த்துதான் ஆண்டு சொல்கிறார், நீ விரும்புகிறீர்கள் என்ன செய்யட்டும் ஆக கடவுளே என்பதாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியை நான் பலமுறை வாசித்திருந்தாலும் இந்த நாட்களிலே பலமுறை திரும்ப திரும்ப நான் வாசிப்பேன். அதில் ஆண்டவர் என்னையும் உங்களையும் பார்த்து இந்த விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் இந்த ஸ்திரீயை போல சில காரியங்களிலே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள அவசியம். ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஏராளமானவைகள் வேதத்தில் எழுதப்பட்டுகிறது. ஆனால் இந்த லூக்கா இந்த மத்தேயு 15 அதிகாரத்தில் இந்த ஸ்திரீயுடைய காரியத்திலே ஆண்டவர் சற்று வித்தியாசமாய் செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியும். அசன் போல எதற்கான நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக குஸ்ரோவில் வந்தார்கள், சுத்தமாக போயிட்டாங்க. கூடுதல் வந்தா என்னப்பா வேணும் பார்வை போயிட்டாங்க. உடனே காரியங்கள் நடந்த பார்க்கும். ஆனால் இவருடைய விஷயத்திலே சற்று வித்தியாசமாய் காரியங்கள் நடந்ததை பார்க்கிறோம். அதே போல எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் உன் விருப்பத்தின்படி நடக்கணும் சொல்ல இந்த ஸ்திரியை பார்த்து மாதா சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குழந்தைகள் பார்வையணும் நாங்க உங்க விருப்பப்படி ஆக சொன்னா இல்ல, பார்வையாக இன்னொரு சொன்னாரு, உங்க விசுவாசப்படி உங்களுக்கு என்ன செய்யட்டும். இந்த ஸ்திரியை பார்த்தாண்டு சொன்னாரு, நீ விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்யட்டும் ஆகட்டும். விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். யோசிப்பாத பல விருப்பங்கள் உள்ளத்தில் இருந்திருக்கலாம். அது ரொம்ப தலையாய விருப்பம் தன்னுடைய மகள் சுகமாவதா இருந்திருக்கலாம். அந்த பகுதியை மேல சொன்னேன். அவள் வருகிறாள். இயேசு அவருடைய பட்டணங்கள்ல ரொம்ப டைட் ப்ரோக்ராம் இருக்கிறார். தீரு சீதோன் பட்டணங்கள்ல வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இந்த செயல்ல வந்தார் என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள். அப்படி வரும்பொழுது இந்த ஸ்திரீ எப்படி இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. ஏதோ வயிற்றிலே கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு அற்புதம் செய்கிறவர், செத்தவரை உயிரோடு எழுப்புகிறார், கூடையின் கண்களை பார்வடிபடி செய்கிறார், எத்தனையோ காரணம் கேட்டிருக்கலாம். இந்த நேரத்தில் அவருடைய உள்ளத்தில் பெரிய காரியம்னா அப்ப அந்த அவருடைய மகளுக்கு எத்தனையோ காரியங்களை அவர் முயற்சி பண்ணியிருக்கிறான். பெரும்பாலுள்ள ஸ்திரியை போல தன் பிள்ளைக்கு விடுதலை வேண்டும் என்று எத்தனையோ இடைகளை போயிருக்கிறான். ஆனால் இப்ப நிலைமை என்னன்னா, ஒன்னும் ஆகாம ரொம்ப டெஸ்பரேட் கண்டிஷன், ஒன்றும் ஆகாத ஒரு சூழ்நிலை. அப்பொழுது தீரு சீதோன் பட்டணம் வழியா இயேசு வரார். வந்ததை கேள்விப்பட்ட உடனே ஓடுகிறார். ஓடி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டாள். கத்துகிறாள். வார்த்தைகள் மிக முக்கியம். கூப்பிட்டாள், ஜெபித்தான் சொல்ல, கேட்டுக்கொண்டால் சொல்ல, கூப்பிடுகிறாள், கத்துகிறாள். இயேசு ஒரு வார்த்தை பேசுறாரு, நான் விடல, கூப்பிட்டுக்கொண்டே போறார். சீஷர் சொல்லுகிறார்கள், ஓயாம கத்திட்டு இருக்கிற ஆண்டவரே அனுப்பிடு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்ல, காணாமற் போன இஸ்ரவேல் தேசத்தாரில் மற்றபடி அல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் விடவில்லை. அவள் வந்து பணிந்து கொள்கிறார். பணிந்து கொண்டு, ஆண்டவரே எனக்கு உதவி செய். இயேசு சொல்லுகிறார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போறது நல்லதல்ல அப்படின்றார். அவள் சொல்லுகிறார், சரி ஆண்டவரே, ஆனாலும் மேஜிருந்த குட்டிக்கையில நாய்க்குட்டிகள் தின்னுமேன்னு சொல்கிறார். அது பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பி உனக்கு என்ன செய்யணும். இதுல முதலாவதாக ஒரு காரியம், அவள் கூப்பிட்டாள். முதல் காரியம் கூப்பிடுகிறாள். எப்ப கூப்பாடு வரும்? இருதயத்துல ஆதங்கம், இருதயத்துல வேதனை, இருதயத்துல பயங்கரமான போராட்டங்கள் வரும்பொழுதுதான் ஒரு பெரிய கூப்பிடுகிறாள். எதற்காக எழுதப்படுகிறது? எனக்கு என்ன செய்யும்?
இறங்கும். Have mercy upon me. எனக்கு இறங்கும் ஆண்டவரே. இரக்கத்திற்காக தேவன் நோக்கி கூப்பிடுகிறேன். கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ள கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூப்பிடு எப்படி தெரியும் எனக்கு? இறங்கும் ஆண்டவரே. தேவனுடைய கிருபை இரக்கத்திற்காக அவர் கூப்பிடுகிறார். நமக்கு ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு. பல நேரங்களில் எபிரேயர் நிருபத்தில் நீங்க வாசிங்கன்னா, எபிரேயர் நிருபம் 4ஆம் அதிகாரமா, 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 4:16. இரக்கத்தை பெறவும் தைரியமாய் கிருபாசனத்தில் என்ன செய்வோம்? எதற்காக? இரக்கத்தை பெறுவதற்கு. இன்றைக்கும் வாழ்க்கையில பல போராட்டங்கள், நெருக்கங்கள், பலமான அழுத்தங்கள் வரும்பொழுது இந்த ஸ்திரீயை போல நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் தேவன் நிறைவாக்க வேண்டுமானால் அவருடைய இரக்கத்திற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். நீ பல நேரத்தை பலர் நோக்கி கதறும், பல நேரத்தில் புலம்பிடும், பல நேரத்தில் ஐயோ எனக்கு இப்படி நிலைமை வந்துருச்சு என்று அங்கலாய்க்கிறோம். அல்ல, ஆண்டவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் முதலாவது காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். அது ஒன்று, அவருடைய இரக்கத்திற்காக நாம் கூப்பிட வேண்டும். அவருடைய இரக்கத்திற்காக, இரக்கத்திற்காக. 34 வாசிக்கிறோம். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் சேரா அவள் பயனுக்கு சேருங்க இறங்குகிறார். இரக்கத்தின் தேவன். நம்முடைய இதயத்தை அங்கலாய்ப்பை அறிந்தவர் ஒருவர் அவர்தான். நம்முடைய வாழ்க்கையில கடந்து போகும்போது சூழ்நிலை அறிந்தவர் அவர்தான். மற்ற மனிதரை நோக்கி பார்ப்பதனால அவர் நோக்கி கூப்பிடுவாங்க பிரயோஜனம் இல்லை. தேவனை நோக்கி அந்த இரக்கத்தை ஒருவேளை பல இடங்களில் போய் ஃபெயிலியர் ஆயிருக்கலாம். அன்னைக்கு பல காரியத்தை சொல்ல, சில நேரங்களில் சில ஜெபிக்க வருவாங்க. அந்த ஜெபிக்கு வந்த குறிப்பை போட்டுட்டு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. சொல்லி என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லுங்க. ஆனால் இவ அப்படி வளவளன்னு இருக்கால, என்ன சாக குறிப்பிட்டு சொல்லுகிறார், எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும் அப்பா, எனக்கு இறங்கும். இந்த நாட்களில் நம்ம இரக்கத்தை பெற நம்ம தைரியமாய்க்கு வாசல் சேரலாம். நான் யோசிச்சு பார்த்தேன், கிரேக்க ஸ்திரீ அவள் இஸ்ரேலிய காணியாட்சிக்கு அப்பாற்பட்டவள். இஸ்ரேலிய சுதந்திரம் ஒன்றுக்கும் உரிமையானவள் அல்ல. அவளே இரக்கத்தை கேட்கும் பொழுது அதான் எபிரேயர்ல தேவ சொல்லுது, நாம் இரக்கத்தை பெற தைரியமா செய்வோம். தைரியமா அவள் யோசிச்சு பாருங்களேன். அவளுடைய இஸ்ரேலி காணியாட்சி புறமானவள், ஆனாலும் தைரியமான் தான். ஆனா இன்னைக்கு இயேசு ரத்தத்தினால நமக்கு தைரியம் இருக்கு. நம்ம இரக்கத்தை பெற தைரியமாய் கிருபாசனத்தை காண வேண்டும். அடுத்து அவர் சொன்ன காரியம் என்னன்னா, தாவீது குமாரனே என்று கூப்பிடுகிறார், அக்னாலஜ் பண்ணுகிறார். இந்த உலகத்தில் வரப்போய் இயேசு அவர் தாவீதின் வேரிலிருந்து வருகிறவர். இவர் தேவன், வந்திருக்கிற மேசியா, தாவீதின் குமாரனே என்று அவர் அக்னாலஜ் பண்ணுகிறார். யோசிப்பாங்க, ஒருவர்தான். அதெல்லாம் யாபேசின் ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார். நாம் கூப்பிடும் பொழுது நம்முடைய கண்களுக்கு முன்பாக யாரை நிறுத்திருக்க வேண்டும்? அவரை நிறுத்திருக்க. ஏதோ ஜெபம் பண்றோம், காத்துல ஜெபம் அப்படி இல்லை. ஆண்டவரை நோக்கி அவர் சொல்கிறார், தாவீது குமாரனே. ஏதோ ஒரு ஆளை பார்த்து, எங்கேயோ இல்லை, அவரை பார்த்து. யோசபாத் மற்ற ஜெபங்கள்லாம் நீங்க பார்த்து பாருங்க. அவன் ஆண்டவர் பார்த்து கேட்கிறேன், எங்கள் தேவனே, ஆண்டவர் நோக்கி, அவரை நோக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நம் தேவ சமூகத்தில் மன்றாடும் பொழுது நம்முடைய எண்ணங்கள்ல அவர் இருக்க வேண்டும். அவருக்கு முன்னாடி ஜெபிக்கிறோம் அப்படின்ற உணர்வோடு ஜெபிப்போமானால் நம்முடைய ஜெபங்கள் வீணான ஜெபங்களாய் போவதில்லை. மூன்றாவதாக வாசிக்கும் பொழுது அவள் தன்னுடைய தேவைக்காக அல்ல, தன்னுடைய மகளுடைய தேவைக்காய் வருகிறதை பார்க்கும். தன்னுடைய தேவைக்காக அல்ல. எத்தனை பேர் அப்படி உண்டு என்பதை உலகத்தில் கேட்கிற நாட்களை பார்க்கலாம். சுயநலவாதிகளாய் வாழ்கிறதை பார்க்கிறோம். பெற்றோர்களும் சரி,
சில குடும்பங்கள்ல மக்களுக்கு பிள்ளைகளை குறித்த ஒரு அக்கறை இல்லை, பிள்ளைகளை குறித்த ஒரு நினைவு இல்லை. ஆனால் அவ அப்படி இல்லை, தன் மகளை குறித்த ஒரு பெரிய பாரம் உண்டாக்கப்படுதிப்பார். அருமையான ஜெபரத்திலே அவர் டெடிகேட் பண்ணோம். இன்னைக்கு பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை குறித்த அக்கறை தேவை. அவளை குறித்து பாருங்க. நான் சாப்பாடு போடுறேன், ஸ்கூலில் சேர்த்து விட்டேன், ட்ரெஸ் வாங்கி கொடுத்தேன், அதோட முடிச்சு இல்லை. எங்கே போகிறாங்க, எப்படி படிக்கிறாங்க, தேவனுடைய காரியங்களில் எப்படி இருக்கிறாங்க, அக்கறை வேணும். ஏதோ மனைவி கடமைதா அல்லது புருஷன் கடமைதா அப்படி இல்லை. போத் பேரண்ட்ஸ், ரெண்டு பெற்றோருடைய கடமை. நான் சொன்ன போல இன்றைக்கு அநேக தொழில தீர்ந்தா போகணும், செல்போனை கையில் கொடுத்து எங்கேயாவது ஓர வேண்டியது. நீ பஸ்ஸில் 9 ஃப்ளைட்டில் தான் பார்க்குறேன். அப்படிதான் பயங்கர பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒன்று. தேவனுடைய பிள்ளைகள் அப்படி செய்யக்கூடாது. பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துகிற பிள்ளைகள் மேற்கிற இருப்பது ரொம்ப முக்கியம். வைக்க வேண்டிய வழிகளை நடத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் மேல நாம் அக்கறையுள்ளா இருக்கும். நம்முடைய படிப்பின் காரியத்தில் மாத்திரமல்ல, ஒழுக்கத்தின் காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள். படிச்சியான்னு கேட்கிற நம்ம வேதத்தை வாசி வைக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. பலவர்கள் பணிக்கணக்கா படிக்க வைக்கிறோம், பைபிளை படிக்க வைக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. அவள் தன் பிள்ளை குறித்த ஒரு அக்கறை அவள் காணப்படுத்திருப்பார். சரி, இப்படியே போட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கல. அந்த பாரம் அவளுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அந்த காரியம் அவளுக்குள்ளே இருந்து கொண்டதுனால இயேசு வரான்னு உடனே போய் கூப்பிடுறார். நான் சொன்ன போல இவ்வளவு நாட்கள் அதில் வருத்தப்பட்டிருக்கலாம், உள்ள சோர்ந்து போன ஒரு கண்டிஷன் கூட வந்திருக்கலாம், நம்பிக்கையில் போயிருக்கலாம். ஆனால் இல்லை, ஆண்டவரே மகள் பிசாசுனால குடியேறிச்சாங்க என்று கூப்பிட்டார். அந்த கிரை ஒன்று, தேவனை இரக்கத்திற்காக தேவனுக்கு கூப்பிட்டால், இயேசு தாவீதின் குமாரன், அவதான் வரப்போகிற மேசியா என்பதை அறிந்து கொண்டு கூப்பிட்டால். மூன்றாவது, தனக்காக தன் பிள்ளையின் மேல அக்கறையோடு அவள் கூப்பிட்டார். நல்லா ஆண்டவர் பார்த்தாரு, விருப்பத்தை எப்படி உனக்கு என்ன செய்யட்டும், ஏதோ கடமைக்காக ஏதோ ஜெபிக்கிறோம் 2 வார்த்தையை சொல்லி அப்படி இல்லை. உள்ளத்தின் ஆழத்தில் ஜெபி, ஏதோ ரொட்டீனா ஜெபிக்கிற ஜெபமாக இல்லை. இந்த கடைசி நாட்களை பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அவளுக்காக பாரத்தோடு அப்படியே ஜெபிக்கிறேன் அப்படி இல்லை, பாரத்தோடு அவருடைய நல் வாழ்க்கைக்காக, வருங்காலங்களுக்காக ஜெபிக்கிறோம். நாம் சந்தத்தை பார்க்கிறோம், அவர்கள் சந்திக்கிற காரியங்கள் ஏராளம், மிக கடினமான காரியம். இரண்டாவதாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், விடாப்பிடியான ஒரு தன்மையை நாம் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். the persistence, விடாப்பிடியான தன்மை. ஒருவேளை எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். நான் சொல்வதில்ல, இயேசு குருடன் கண்களை திறக்கிறார், மரித்தோர் உயிரோடு எழுப்புகிறார், முடவர்களை நடக்கும்படி செய்கிறார். எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். நீங்க வந்து ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்க. அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசு என்ன செய்யல, ஒரு வார்த்தையும் என்ன செய்யல, சொல்லவில்லை. எப்படி இருக்குன்னு யோசிப்பார். எதிர்பார்ப்போடு வந்த அவருடைய வாழ்க்கையிலே, தாவீது குமாரனே எனக்கு இரங்கும் என்று கத்துகிறாள், சொல்லல. சத்தத்தை உயர்த்தி கதறுகிறாள். அவருடைய பிரயோஜனமாக இயேசு ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுது அற்புதங்களானாலும் காரியமானாலும் நம்மை அந்த இடத்துல வச்சு வாசியும். நம்ம அந்த இடத்துல இருந்திருப்போமானா என்ன, எப்படி இருந்திருப்போம்னு யோசிப்பார். நம்முடைய மனநிலைமை எப்படி உண்டாயிருக்கும், நம்முடைய ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும் என்பதை சற்று நினைத்து பார்க்க வேண்டும். நம்ம சும்மா ஆசிரியர் போறதில்லை. நான் ஒரு மீட்டிங் போறேன் வச்சு கொடுங்க, நாளை கழிச்சு பாஸ்டர்ஸ் வேணா பிரசங்கம் பண்ண போறேன்.
பாஸ் மீட்டிங் பண்ணி ஒரு பாஸ் வந்து என்கிட்ட பேச வராரு, ஏதோ சொல்கிறாரு. நான் பாட்டு அமைதியாக ஒரு வார்த்தை பேசாமல் அமைதியாக இருந்தானே என்ன சொல்லுவார், என் முன்னால் சொல்லாட்டாலும் அங்கிட்டு போய் நினச்சிக்குவார். உள்ளே வந்து அவர் பாயில் ஆகிடும், உள்ளே கொதிச்சு எழுந்தேன்னா இவரை பற்றி சொன்னாங்க, இவர் என்ன எப்படி இருக்கிறாரு யோசிச்சு பாருங்களேன். போயிடும், மோட்டை வந்ததை காட்டு அடுத்த தான் போகலாம் என்ன போயிடும். ஏசு ஒரு வார்த்தை சொல்ல, ஆனால் விட்டாலாவா இல்லை, விடவே இல்லை. வேற சொல்லுது, அவர் தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். பெர்சிஸ்டன்ஸ், அதுதான் அந்த விடாப்படியான தன்மை. கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாள். எதன் மத்தியில் தெரியுமா? சீஷருடைய அப்ஜெக்ஷன் ஏற்படுது. ரெண்டாவது அவங்க சொல்ற வார்த்தை கவனிங்க. 23 வசனம். என்ன செய்தாங்களா? ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்களா? இல்ல, இரிட்டேஷன். ஏன் இவ பின்னால் என்ன செய்யறா? கத்திக்கிட்டே இருக்கா. இப்ப நம்ம ஊர்ல காக்காவே காணும். சிலரை காக்கா வெளியே கத்துனா என்ன சொல்லுவோம், பிள்ளைங்க இந்த காக்கா வேலை செய்ய கரட்டி விடு அப்படின்னு. இவ கத்திக்கிட்டே இருக்கா, இரிட்டேஷன். அதனால இயேசு சொல்றாங்க, இவர் என்ன செய்யுங்க, அனுப்புங்க ஆண்டவர். எப்பயுமே சீசனுக்கு இதான் வழக்கம். எனக்கு லூக்காவின் சுவிசேஷத்தை வாசிக்கிறேன். லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். இந்த வாசிக்கும் பொழுது வசனம் வந்தது. லூக்காவின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 12 வசனம். இயேசுவுக்கும் சீஷருக்கும் வித்தியாசம். லூக்கா 9:12. என்ன சொல்றாங்க? அனுப்பிடுங்க, அனுப்பு அனுப்பு. நீங்க வேசீங்கன்னா 3 வசனத்தை வாசிங்கன்னா 11 வசனத்துல ஜனங்களை அறிந்து அவருக்கு பின்னால அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஏற்றுக்கொள்கிறார். ஆனா சீஷர்கள் என்ன சொல்றாங்க? அனுப்புங்க ஆண்டவரே, அனுப்புங்க ஆண்டவரே. ஏன்னா தங்களுக்கு தொல்லத்தீங்க, தங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதான் அவருடைய காரியம். அங்கே அதான் இவங்க இருந்தாங்கன்னா இப்ப சாப்பாடு வாங்கிட்டு சொல்லிடுவாரு. அதனால என்ன செய்யுங்க, அனுப்பிடுங்க. இப்ப இவங்கையும் இவ பின்னிருந்து கத்திட்டே இருக்கிறார். அப்ப இது இவங்களுக்கு பெரிய அச்சராத்தியா இருக்கு. அதான் சொல்றாங்க, இவள் என்ன செய்யும்? அனுப்பிடும், அனுப்பிடும், அனுப்பிடாண்டு ஒரு போனாலா இல்ல, விடாப்படியாய் பெற்றுக் கொண்டார். சில நேரங்கள்ல நான் சொன்னேன், மற்ற எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் உனக்கு பத்தி ஆகணும் சொல்லல, ஆனா இங்க அது விசேஷமா சொல்ற. ஏன் இப்படி? நான் விடாப்படியான்னு தன்னை. இன்னைக்கு நானும் நீங்களும் ஆண்டவரை பின்பற்றுகிற நாம ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டு நான் விட்டுறக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலையை பார்ப்பதனால, சரீரத்தின் நிலைமையை பார்ப்பதனால, நம்முடைய காதுகளில் விழுகிற சத்தத்தை கேட்பதனால எளிதாய் நம்ம என்ன செய்யக்கூடாது? விட்டு விடக்கூடாது. நீ எவ்வளவு நேரம் சொல்லணும்? என்ன சொல்றான் பிசாசு? ஒருவேளை காதல் உனக்கா சீசர்களே அவளை அனுப்ப சொல்றாங்க, இது எதுக்கு நம்ம தொடர்ந்து கூப்பிடணும்? பேசாம வீட்டு போ. இல்லை இல்லை, நாட்களே நான் கத்தரை விடாம பற்றி. காரணம் இவளுக்கு ஒன்று தெரியும், இவரை தவிர வேற வழியே இல்லை. எனக்கு உங்களுக்கும் ஆண்டவரை தவிர வேற வழி இல்லை. நம்முடைய விடுதலைக்கு, நம்முடைய ஆரோக்கியத்திற்கு, நம்முடைய சுகத்திற்கு, நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் நம்ம ஆண்டவரை தவிர வேற யாருமே இல்லை. அவரை விடாப்படியா பற்றி கொள்ளும். சில 3 தடவை ஜோம் பண்ணுவாங்க, அதோட நிறுத்திடுவாங்க, அவ்வளவுதான். சில 3 நாள் பாசிங் போட்டேன், அதோட போச்சு. இல்லை, பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் விடாப்படியா பெற்றுக்கொள்ளும். அடுத்து தகுதி இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுது. ஆண்டவர் சொல்றாரு, நான் காணப்படாமற் போன இஸ்ரவேல் வீட்டாளத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல. அப்ப நீ என்ன இல்ல, தகுதி இல்ல, நீ எதற்கு பாத்திரர் அல்ல, நீ எதற்கு உரிமை கொண்டாட முடியாது என்று சொல்லுவதாக இங்கே பார்க்கிறோம். ஆனாலும்
அவள் ஆண்டவரை விடவில்லை. இந்த நாட்களில் தேவ நோக்கி நம்மை பற்றி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில, தேவ நோக்கி ஜெபிக்கிற சில காரியங்களுக்காய் விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில எதிராய் பல காரியங்கள் வரலாம், சோர்ந்து போகக்கூடிய காரியங்கள் வரலாம், சாத்தானுடைய சத்தங்கள் ஏற்படலாம். ஆனால் காலில் கத்த சொல்றாரு, நெவர் கிவ் அப், ஒரு நாள் விட்டு விடாதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 10 வாசிக்கிறோம் 35 மிகுந்த மரணைக்கு ஏதுவான உங்க தைரியத்தை செய்யாதீங்க, விட்டுறாதீங்க. விடலை. மூன்றாவது ஒரு செய்த காரியம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். she worshipped, ஆராதித்தாள். யோசிப்பார், இதுவரை அந்நிய தேவனை ஆராதித்தவள் இப்பொழுது ஒரு காரியத்தை அறிந்து கொண்டாள், இவர்தான் மெய்யான தேவன், இவரை தவிர தேவன் ஒருவரும் இல்லை என்பதை அறிந்தவளாய் முதல்ல கூப்பிட்டாள். இப்போடைய நிலைமை என்ன ஆகுதுன்னா, ஆண்டவன் சேர்ப்ப பணிந்து கொள்கிறாள். she worshipped, அவரை ஆராதிக்கிறாள். நாட்களில் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தின் விருப்பத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். நம்ம ஜெபிக்கிறது மாத்திரம் அல்ல, தேவன் ஆராதிக்கும். அவர்தான் முடியும், அவர்தான் நப்பானது அதிசயமானவர், அவர்தான் மேய்ப்பர், எல்லாவற்றுக்கும் எல்லாம் அவர்தான். அவரை பணிந்து கொள்ளும். பல நேரங்களில் நம்ம முறுமுறுத்துறோம், குறை சொல்லிடுறோம். அவங்களாம் கேட்டாங்க, கடைசிச்சு எனக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலையே, எதை எனக்கு வேண்டாம், just worship. The answer is on the way. பதில் வந்து கொண்டிருக்கிறது, நம்ம இன்னும் பார்க்கல. ஆனா கர்த்தர் ஆராதிப்பது என்பது தேவன் விரும்புகிற ஒன்று. சொல்றார், ஆண்டவரே உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டான். கூப்பிட்ட காரியத்திலிருந்து பணிந்து கொள்வதற்கு வாழ்க்கை மாறுகிறது. ஆண்டவரை ஆராதிப்பது உண்மையான தேவன் இவர்தான் என்பதை அறிந்து கொண்டனாலே அவரை ஆராதிக்கிறார். நான்காவதாக அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு காரியம் தாழ்மையும் ஒப்பு கொடுத்தலும். தாழ்மையும் ஒப்பு கொடுத்தலும். ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொல்லுகிறார். அப்ப என்ன மீன் பண்றாருங்க? நீ என்னவா இருக்கிற இப்ப நாய். அதை ரிஜெக்ட் பண்ணல, அதை அப்படியே சரண்டர் பண்றதை பார்க்கிறோம், அக்செப்ட் பண்றதை பார்க்கிறோம். அவர் சொல்றார், மெய்தான ஆண்டவரே, நீ சொன்னபடி நாய் தான், ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்கள் மேலிருந்து விழும் துணிக்கலன்னு சொன்னாங்க. முரட்டாட்டம் பண்ணால. யார் இவள்? கிரேக்க ஸ்ரீ, பெருமை உள்ளவர்கள், அந்தஸ்துள்ளவர்கள், தம்முடைய பாரம்பரியத்தை குறித்து மிக பெருமை பாராட்டக்கூடியவர்கள். ஆனா இப்ப ஆண்டவருக்கு முன்பதாக நாய் என்ற நிலைமையிலே தன்னை தாழ்த்துகிற, தன்னை ஒப்புக் கொடுக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த காலவெளியில் தேவ சமூகத்தில் நாம் தாழ்த்துவதனால நாம் குறைந்து போகிறதில்லை. வேதம் சொல்வது, நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது கர்த்தர் அவர் மனுஷாருங்க. யோசிப்பாருங்க, கிரேக்கர்ல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க யோசிப்பாங்க. அந்த நாட்டில் ஸ்திரீப்பு எத்தனை பேர் இருந்திருப்பாங்க யோசிப்பாருங்க. ஆனா இந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கைக்காக, இப்படிய காரியத்திற்காக 15ஆம் அதிகாரத்தில் இத்தனை வசனங்களை ஒதுக்கி இருப்பாரானால் எவ்வளவு பெரிய பாக்கியம் யோசிப்பார். தன்னை தாழ்த்தினாள், தன்னை அர்ப்பணித்தாள். ஆமாண்டவரே சொல்றபடிதான். சில நேரங்களில் கர்த்தர் நம்மை தாழ்மையின் பாதையில நம்ம நடத்தலாம். ஆனால் அதே இடத்துல நம்ம வைக்க விடுகிறதில்லை. தேவ சமூகத்திலே நாம் தாழ்த்தி முடியும். ஐந்தாவதாக அவள் கர்த்தரை விசுவாசித்தாள்.
ஆண்டவரை விசுவாசம், ஆண்டவரை தவிர, இயேசுவை தவிர என் வாழ்க்கையில என் மகளுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. என் தேவையை சந்திக்கக்கூடியவர் இவர் மாத்திரம்தான் என்கிற விசுவாசம் அவளுக்குள்ள இருந்ததுனாலதான் இவ்வளவு விடாப்பிடியான தன்மை. இந்த காலவழியிலே மாணவருக்கு நல்லா அறிந்திருக்கணும். யெகோவாயிரே எல்லா காரியம் தெரியும். ஆனா பல நேரங்களில் சூழ்நிலை மாறும்பொழுது நம்முடைய மனதில் போராட்டங்கள் ஏற்படலாம், பல கேள்விகள் நமக்குள்ளே குறிக்கலாம், பல சத்தங்கள் நம்முடைய காதிலே கேட்கலாம். அந்த காலத்தில் இந்த ஸ்திரியை போல என் ஆண்டவர் ஒருவரே எல்லாவற்றுக்கும் மூல காரணர், அவரே எல்லாவற்றையும் செய்கிறோம் என்று யோபு சொல்வது போல என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் எப்படி இருப்பேன், அதே வார்த்தை. அந்த ஒரு விடாப்பிடியான தன்மைதான் இந்த சிறுவனுடைய வாழ்க்கையில இருந்தது. இந்த சிறுவனுடைய வாழ்க்கையில அதான் பார்க்கிறோம். இவ்வளவு தூரம் வந்த பிறகு ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆண்டவரால நல்லா கவனிங்க, இயேசுவால் பாராட்டப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான், எல்லாரும் பாராட்டப்படவில்லை. பைபிளில் எண்ணிக்கைக்குட்பட்டவர்கள் தான் பாராட்டப்பட்டவர்கள். அது மிக முக்கியமாய் இந்த ஸ்திரீ பாராட்டப்பட்டாள். ஏன் தெரியுமா? மனுஷனுக்குள் இருக்கிறதை தேவன் அறிந்தபடியினாலே ஒருவரும் அவரை குறித்து என்ன செய்ய வேண்டிய, சாட்சி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள் பவுலத்துல சாட்சி வருவதே பெரிய கஷ்டமா. அப்படியானா நம்ம ஆண்டவர் ஒரு மனுஷனை பாராட்டுறாருன்னா முகஸ்துதியா பாராட்ட மாட்டார். வெரி சாதாரண காரியம் இல்லை, மிக கடினமான காரியம். ஆண்டவர் பாராட்டின ஸ்திரீயே விசுவாசம் என்ன செய்தாங்க, விரும்புகிறபடி உனக்கு என்ன செய்யட்டும். கண்மான கத்தோடைய இப்படி ஒருவேளை கடந்த நாட்கள்ல இப்படி ஜபங்கள் கேட்கப்படாத ஒரு நிலைமையில இருக்கலாம். ஜபத்துக்கு பதில் வராத போல காணப்படலாம், புறக்கணிக்கப்படுவது போல காணப்படலாம், மற்றவர்கள் உதாசீனம் பண்ணப்படுவது போல காணப்படலாம். இந்த காலவெளியிலே அவரை விட்டு வேண்டாம். அவரை விடாப்படியாய் தொடர்ந்து நோக்கி கூப்பிடுவோம், அவரை பற்றி கொள்வோம், அவரை ஆராதிப்போம், அவரை விசுவாசிப்போம், அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இப்படி விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. 3 ஆண்டு காலங்கள் சீசரை ட்ரெயின் பண்ணார். பாருங்க, அதில் 5 மீனை ஆசீர்வாதம் கொடுக்கும்போது இவங்க தான் எல்லாம் பங்கிட்டு கொடுத்தார்கள். கடவுள் நல்லா பேதனும் இருக்குதான், எத்தனையோ பேர் இருக்காங்க. நான் ஆண்டவர் சீசரை பார்த்து அவர் சொன்ன காரணமா அற்ப விசுவாசியேன்னு சொன்னார், விசுவாசம் இல்லாத சந்ததியே சொன்னார். ஆனா இந்த ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஸ்திரீயே விசுவாசம் எப்படிப்பட்டது. இந்த காலவெளியில் கர்த்தர் இதே வார்த்தையை நம் ஒவ்வொருவரும் சொல்லத்தக்கதாக, நீங்க இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியாது, நீங்க போய் கொடுக்கிற பாதை என்னன்னு தெரியாது, உங்களுடைய உள்ளத்தின் அலுவலர்கள் என்னன்னு தெரியாது. இந்த ஸ்ரீ உதாரணம் ஆயிட்டு ஆண்டவர் இறக்கத்திற்காக தேவனை கூப்பிடுவோம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, எத்தனை தடை வந்தாலும் பரவாயில்ல, தேவ நோக்கி கூப்பிடுவோம் விடாப்படியாய். சொல்ல ஜபத்துக்கு பதில் வந்தாலும் சரி, வராட்டாலும் சரி, எத்தனை பேர் ஏழனம் செய்தாலும் சரி, பரியோசித்தாலும் சரி, தொடர்ந்தவரை பணிந்து கொள்ளும், விசுவாசிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் இருதயத்தின் விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாம் தேசத்தில் எழுப்பிக்கலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ. தேவ சமுதாயம் எல்லா தாபத்தோடு எழுப்பிப்போம். இந்த காலவெளியிலே இதே வார்த்தையை சொல்லி ஆண்டவர் அனுப்பபடி விரும்புகிறார். நீ விரும்புகிறவர்களுக்காக கடவுள் என் ஆண்டவர் விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறவர். எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஆராதிக்கிற யோசிப்பார். பல நேரங்களில் குடும்பத்தில் சண்டை, நான் விரும்புகிறதை மனைவி செய்யல, என் விரும்புகிற புருஷன் செய்யல, என் விரும்புகிற பெற்றோர் செய்யல, பிள்ளைகள் செய்யல, சொந்தக்கார் செய்யல. உண்மைதான். ஆனா அப்படி விருப்பங்களாம் நிறைவேற்றுகிற கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த காலவில் அந்த ஆண்டவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். சாலமோன் கேட்ட, என்னப்பா விரும்புகிற கேளு. சாலமோன் ஷேபானா ராஜஸ்திரி விரும்பினதான் கொடுத்தார், எல்லாவற்றையும். ஆண்டவர் சாலமோன் பெரியவர் அல்லவா? அன்றைக்கு ஒரு கானானிய ஸ்திரீ
இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பான ஒரு ஸ்திரீ அவரை பார்த்து நீ விரும்புகிறேன் என்று ஆக்கிறது சொல்லியிருப்பார்கள். இந்த காதல் என்னை உங்களை பார்த்து சொல்லுடைய விருப்பத்தெல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர். ஸ்ரீயை போல என்ன காரியம் வந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். சும்மா வீட்டில் கத்த வேண்டாம், மற்றவனை நோக்கி கதற வேண்டாம், மற்றோட சண்டை போட வேண்டாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். விடாப்படியா பற்றி கொள்ளும். பதில் வராத போல காணப்பட்டாலும், எதிர்மறையான பதில் வருவது போல இருந்தாலும் விடாப்படியா கூப்பிடுவோம். தொடர்ந்து கர்த்தரை ஆராய்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தரை ஆராதிப்போம். புலம்ப வேண்டாம். நீ என்ன பதில் வரலையே, எல்லாமே இப்படித்தானே இருக்கு, புலம்ப வேண்டாம். ஆண்டவரே ஆராதித்தவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே இந்த சமூகத்தை தாழ்த்தேன்னு சொல்லி அர்ப்பணிப்போம். எல்லாவற்றுக்கும் மேல என்ன வந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் விசுவாசிக்க போகிறேன், விசுவாசிக்க போகிறேன்ப்பான்னு சொல்லி விசுவாசிப்போம். ஆண்டவர் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற்றுவார். நல்ல ஆண்டவரை இந்த காலையில் ஆராதிக்கிறோம். அந்த ஆண்டவரை தான் பின்பற்றுகிறோம். இந்த உலகத்தை அந்த ஆண்டவரை போல வேற தேவன் இல்லை. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஸ்தோத்திரம் போகிறோம். ஆண்டவரே உங்களை தவிர எங்க விருப்பத்தை நிறைவேற்ற யாரும் இல்லப்பா. எங்க விருப்பத்தை நான் நிறைவேற்ற கொஞ்சம் துதிக்க மாதிரி செய்யாமோம், கொஞ்ச நேரம் அவரை ஆராதிக்காமோம். அதில் வேற ஒன்றும் வேண்டாம். இத்தனை நாள் கூப்பாடு போட்டுட்டோம், கேட்டுட்டோம். இப்ப அவர் துதிங்க. ஆண்டவரே என் விருப்பத்தை நிறைவேற்ற, யாரை விருப்பத்தை நிறைவேற்றாலும் நீங்க விருப்பத்தை நிறைவேற்ற போறீங்கப்பா. எல்லாம் சோதனை பண்ணலாம், சத்தத்தை வைத்து சோதனை பண்ணலாம். எந்த காரியமான விருப்பத்தை நிறைவேற்றுவார், எந்த காரியமான விருப்பத்தை நிறைவேற்றுவார். எதுவானா நிறைவேற்ற முடியும், அவரால் முடியும், அவரால் முடியும். சொல்லுவோம், நன்றி மாத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரே ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவரே விருப்பத்தை நிறைவேற்றுவாங்க. மற்றவங்க நிறைவேற்றுவாங்க. ஏமாந்து ஆண்டவரே நான் தோற்று போயிட்டேன். நான் வரப்போற நாட்கள்ல என் விருப்பத்தை நிறைவேற்ற போறீங்க அப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உர்ரா பல்லா தரா ஷபா ரகா கராமா. ஆண்டவரே அல்லாஹ் கர்த்தரை தெய்வமாய் கொண்டசனம் வாக்கியம் முழுவதும் தேவைப்படுகிறது. அவ்வளவு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அவ்வளவு பெரிய வாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. உலகத்தாருக்கு இல்ல, மற்றவர்களுக்கு இல்ல, நமக்கு அந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா மக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, மக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஓ ரபல்லா கத்தரபா ஷபரா கத்தரபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்குப்பானவேயா, உமக்குப்பானவேயா. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவேயா. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். எல்லா ஆண்டு பார்த்து ஆண்டவரே உமக்கு ஒப்பான தேவன் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே வானத்தில் பூமியில் ஒப்பான தேவன் இல்லை. நீங்க விருப்பத்தை நிறைவேற்றுவத உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஆண்டவரே அவரை புகழ்ந்து வாழும். நீங்க நிறைவேற்று வரப்போற நாட்கள்ல என் பாட்டுமுறை கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்ற போகிறார். அநேக சாட்சியை எழுப்ப போகிறார் கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. எல்லாம் சர்வமா எல்லாம் சேர்ந்து கர்த்தாவே தேவரே உமக்குப்பானவேயா. வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவேயா. எல்லாம் சொல்லுமா? ஏசப்பா உமக்குப்பான தேவன் ஒருவருக்கு இல்லாதவரே.
கொடுத்ததுக்காய் சொல்றோம். எங்க விருப்பத்தில் நிறைவேற்றுவதில் உங்களை போல தேவனவர்கள் ஆண்டவர்களே, உங்களை சொந்த தெய்வமாய் நாங்கள் பின்பற்றும்படியாய் எங்களுக்கு நீ கொடுத்திருக்கிற பெரிய வாக்கியத்திற்காய் சோதரம். நீ சாரமாவதிலும் பெரியவராயிருந்து எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றப் போகிறார். கானானியருடைய விருப்பத்தை, இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமாயிருந்த ஒரு சிறுடைய விருப்பத்தை நிறைவேற்றின கர்த்தர் உங்களுடைய சொந்த பிள்ளைகளாகி எங்களுடைய வாழ்க்கையில் விருப்பத்தை நீ நிறைவேற்றப்படுவதற்காக உனக்கு நாங்கள் போராக சோதனை சென்றோம். வரப்போற நாட்கள் அப்படிப்பட்ட சாட்சிகளை நீ எழுப்ப போவதற்காக சோதனை சென்றோம். அன்று சோதனை அப்பா கர்த்தாவே, இந்த காலவனிலே அருமையான ஜெசில் ஜெபராஜுக்காக ஜெபிக்கிறோம். நெருக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, கர்த்தரை கவர்ந்து ஆண்டவரே ஒரு ஆசிரியரோட பாத்திரமாய் நடத்துவதாக ஜெபிக்கிறோம். ஜெபராஜுக்கும் ஆண்டவரே பிரியாவுக்கு அவரை கர்த்தருக்கு சபையில் நடத்துவதற்கு தேவையான ஞானம் கிருபை வழிநடத்துவீராக. ஒரு ஆசிரியத்தின் சபைக்கு சமாதானத்துக்கு ஆசிரியமாக மாற்றுவதற்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் புகழுடைய பார்ப்பான் அவங்களை கர்த்தருக்கு ஏற்ற வழியில் நடத்துவதற்கேற்ற முக்கியத்துவம். கானானிய ஸ்திரீ தன் மகள் மேல் அக்கறை கொண்டது போல நாங்கள் இவருடைய பிள்ளைகள் மேல் அக்கறை கொண்டு ஆவிக்குரிய உலகத்துக்குரிய சத்துடைய காரியங்களிலே நாங்கள் உத்தரவாதம் செலுத்த ஒவ்வொருவர்களையும் உதவி செய்வடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் பிள்ளை செய்த வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளும். இயற்கை சீரோசி மாற்றத்தை எந்த பாதிப்படாதபடி கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். தொடர்ந்து பலவீனப்பட்டவர்களுக்காக ஜெபித்துக் கொண்டே இருக்கிறோம். ஞான சோதனை சொல்கிறோம். தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் கதை கூட இருக்கக்கூடிய ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு விடுமுறை நாட்களில் உடைய பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும். ஆண்டவரே, சரீர ஆரோக்கிய சூழ்ந்தாகட்டும். குடும்பங்களுக்குறமாய் சபைக்குறமாய் போராடுகிற எல்லா சத்துடைய வல்லமைகள், அந்தகாரத்தின் கிரிகள், அசுத்தாக்கள் இயேசுவின் நாமத்தால் சிறைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கரம் கொடுத்து எடுத்துக்கணும். இரண்டாவது ஆசிரியம் உமக்கே நாங்கள் சகல கருத்தை நியமித்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் நடக்கிறார்கள். ரத்தத்தில் அடைந்துள்ளே, ரத்தத்தில் அடைந்துள்ளே, ரத்தத்தில் அடைந்துள்ளே, ஏற்கும் என்னை அணுகாது, ஏற்கும் என்னை அணுகாது, சாத்தான் எரிமை செய்ய முடியாது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் நாம் யாவரோடும் விசேஷமாய் பிரவேசம் பண்ணப்பட்ட ஜெசில் சிவராஜோடும் இருப்பதாக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.